நடக்க கூடாத தவறு நடந்து போச்சு. என்னுடைய கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு குடி போதையில கற்பகத்தை கற்பழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் செஞ்ச பாவமே எனக்கு புரிஞ்சுது. ஐயோ, ஒரு அப்பாவி பொண்ணை நாம கெடுத்துட்டுமே நினைச்சு துடிச்ச அழுத. அந்த பொண்ணோட காலை பிடிச்சு கதறி மன்னிப்பும் கேட்டேன். அதுக்கு பரிகாரமா தான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சேன். ஆனா என்னுடைய குடும்ப கௌரவம் என் எண்ணத்துக்கு குறுக்கே நின்றுச்சு. அதனால இந்த உண்மையை ஊருக்கு தெரியாம மறைச்சிட்டேன். ஆனா சகலத்துக்கும் சாட்சியான சமயபுரத்து மாரியம்மா அதே ராத்திரியில் நடந்த ஒரு கொலைப்பையை என் மேல சுமத்தி ஏவாயாலேயே அந்த உண்மையை ஒத்துக்க வச்சுட்டான். ஐயா, நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா என்ன கொலைகாரன் மட்டும் சொல்லாதீங்க ஐயா. தயவு செஞ்சு என்ன கொலைகாரன் மட்டும் சொல்லாதீங்க. நீங்க கொலை செய்யலனா வேற யாரு அந்த ஐயனாரை கொண்டு இருக்க முடியும்? நான் சொல்றேன், கொலை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியும். ஆமாங்க, எனக்கு தெரியும். என் கூட வாங்க, நான் காட்டுறேன் ஐயா. வாங்க ஐயா. நீ ஊமையாச்சே, உனக்கு எப்படி பேச்சு வந்துச்சு? முதல்ல கொலை செஞ்சது யாருங்கிறத நான் காட்டுறேன். வாங்க ஐயா, வாங்க ஐயா. வாங்க. என்னப்பா இது? கொலைகாரனை காட்டுறேன்னு கோயிலுக்கு கூட்டு வந்து நிக்கிற? அந்த கொலைகாரி இருக்கிற இடம் இந்த கோயில் தான். என்னப்பா சொல்ற? ஆமாங்க, செய்யறதெல்லாம் செஞ்சு புட்டு சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காள இந்த சமயபுரத்தா. இவதாங்க அந்த ஐயனார கொலை செஞ்சா. நான் சொல்றது சத்தியங்க. அட பாவி, இந்த ஆலயத்துல கிடைக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற நீயா இந்த அம்மன் மேல இப்படி ஒரு பைய சுமத்துற? ஊமையான உனக்கு பேசுற சக்தி கொடுத்ததே இந்த பராசக்தி. அந்த தாயா இப்படி பேசுற? ஆமாங்க, நான் சொல்றத நம்புங்க. கோயில் வாசல்ல படுத்துட்டு இருந்த என்ன இந்த தாய் தான் தட்டி எழுப்பி, டேய் நேரா கோர்ட்டுக்கு போடா, சமயபுரத்தாதான் கொலை பண்ணாங்கிறத சொல்லுடான்னு எல்லாத்தையும் விவரமா என்கிட்ட சொன்னான். நான் ஊமங்கிறத கூட மறந்து நேரா கோர்ட்டுக்கு போனேங்க. என்ன அறியாம நான் பேசினேங்க. உங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்தேங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சமயபுரத்தா தாங்க, நான் இல்லைங்க. நடந்ததை சொல்றேன் கேளுங்க ஐயா. ஒரு நாள் சிவனப்பா மாகாளியம்மன் கோயில் நகையை தேடி புதைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். அங்க அவனோட ஒரே மக கற்பகம் அலங்கோலமான நிலைமையில கெடுக்கப்பட்டு கிடந்த கோலத்தை பார்த்தான். அதுதான் அம்மனை தொழுதான். அதுக்கப்புறம் நானேதான். நான் கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருந்த கோவில் நகைய வேற எவனோ அபேஸ் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச ராத்திரி முழுக்க சுத்திட்டு இருந்தேன். நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன். ஐயனாரு, வேண்டாப்பா. கோயில் நகையை திருடுறது கொலபாதகத்துக்கு சமம். இத நான் தொட்ட பாவம் தான் என் மக கெட்டு போறதுக்கு காரணமாயிடுச்சு. தயவு செஞ்சு வழிவிடு. மறுபடியும் இதை கொண்டு போய் நான் கோயிலையே சேர்த்துடுறேன். பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேட போறியா? பரவாயில்ல, என்கிட்டயே கூட மொத்த பாவத்தையும் முழுசா நானே ஏத்துக்கிறேன். வேண்டாப்பா, வேண்டாம். சொல்றத கேளு ஐயனாரு. வேண்டாப்பா, வேண்டாம், வேண்டாம். வேண்டாம். நில்லு. நீயா என்ன நெல்லுன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அலைக்கடல ஆக்ரோஷமா வீசுற காத்த, சுழண்டிட்டு இருக்கிற பூமியை என்னால நிறுத்த முடியும். நிறுத்தினத செயல்பட வைக்கவும் முடியும். என்ன பார்த்தா கேக்குற? என்ன தைரியம்னு? வீண் ஆணவத்தால வழிமாறி போகாத. இதுவரைக்கும் நீ செஞ்ச பாவங்கள் உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால மன்னிக்கப்பட்டது. இப்போ தர்மம் உன்னை தண்டிக்க தயாராயிடுச்சே. தண்டனையிலிருந்து நீ தப்பிக்கணும்னா தப்பான முறையில நீ அடைஞ்ச இந்த பொருளை
உரிய இடத்துல ஒப்படைச்சிரு. எனக்கே புத்தி சொல்றியா? என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. அனாவசியமா இதுல குறுக்கிட்ட உன் உயிர் உனக்கு சொந்தமா இருக்காது. ஜாக்கிரதை. உயிர்? அந்த உயிரை உனக்கு கொடுத்தவனா, காப்பாத்துறவனா, கடைசியில அந்த உயிரை எடுக்க போறவனா? என்கிட்டயா சொல்ற உயிரை பத்தி? இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா நான் யாருன்னு? இந்த சித்து விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் மந்திர தந்திர மாயாஜாலங்களுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. 1000 தான் இருந்தாலும் கேவலம் ஒரு பொம்பளை தானே. உன்னால என்ன செஞ்சிட முடியும்? என்னடா சொன்ன? இப்படித்தாங்க அந்த ஐயனார் கொலை செய்யப்பட்டான். அந்த கொலைப்படி இந்த மணிவேலு மேல சுமத்தப்பட காரணம் இவன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தான். அந்த குற்றத்தை மணிவேலு தன் வாயால ஒத்துக்கணுங்கிற காரணத்துக்காகத்தான் தாயார் பழி அவன் மேல சுமத்தினாங்க. என்ன நம்ப முடியலையா? அன்னையின் திருவிளையாடல மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கும். ஆனா அதனால நிறைவேற்றப்பட்டது தர்மம், அழிக்கப்பட்டது அதர்மங்கிறது அன்னைய உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். பாவியான ஐயனார் அழிக்கப்பட்டா, பாதிக்கப்பட்ட கற்பகம் வாழ வைக்கப்பட்டா. அதுக்கு என் பக்தையான நீதிபதி மகேஸ்வரிய ஒரு கருவியா நான் பயன்படுத்திக்கிட்டேன். நீ பயன்படுத்திக்கிட்டியா? அப்படின்னா நீ? நானா? சமயபுரத்து நாயகியே, சமயத்தில் காக்கும் நாரணியே, சமயபுரத்து நாயகியே, சமயத்தில் காக்கும் நாரணியே, காரணியே பவதாரணியே அன்னபூரணியே. சமயபுரத்து நாயகியே, சமயத்தில் காக்கும் நாரணியே. பஞ்சேலை உடுத்திய பேர்க்கு காப்பாய் நிற்கும் தயவல்லவோ, உரியவர் கருளும் பெரிய பாளைய திருநகர் வாழும் தாயல்லவோ. பஞ்சேலை உடுத்திய பேர்க்கு காப்பாய் நிற்கும் தயவல்லவோ, உரியவர் கருளும் பெரிய பாளைய திருநகர் வாழும் தாயல்லவோ. கேட்டை களையும் கோட்டை மாறியாய் சேலத்தில் வளரும் சுடர் அல்லவோ. கேட்டை களையும் கோட்டை மாறியாய் சேலத்தில் வளரும் சுடர் அல்லவோ. பார்க்குடம் பொங்கல் படைப்பவர் குதம் கோல விழியம்மன் அவள் அல்லவோ. சமயபுரத்து நாயகியே, சமயத்தில் காக்கும் நாரணியே. தேர் கொண்டு அழகாய் வலம் வரும் வேர்க்காடமர்ந்த அருள் அல்லவோ, திருவேற்காடமர்ந்த அருள் அல்லவோ. ஆலயம்மனின திருப்பெயர் விளங்க அருமறை பாடும் பொருள் அல்லவோ. தருமத்தை காப்பாள், துயர்களை தீர்ப்பாள், துர்க்கை பவானி அவள் அல்லவோ.
கருமத்தை நீக்கி கவலையை போக்கி கை கொடுக்கும் குளிர் நிழலல்லவோ சிம்மவாகினி ஜெகன்மோகினி தர்மரூபிணி கல்யாணி கமலவாசனி மந்தஹாசனி காலபயங்கரி காமாட்சி மாலினி சூலினி ஜனனி ஜனனி சங்கரி ஈஸ்வரி மீனாட்சி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சர்வத்திற்கும் இங்கு